லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு, குருவும் கேதுவும் பொறுத்த மட்டும் 8ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி, குருவும் கேதுவும் எந்த வீட்டில் இருந்தாலும் அது நல்லா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அப்போ அவர் கேட்டுக்காரு 8ல் குருவும் கேதுவும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் கேட்டிருக்காரு. இப்போ நான் அந்த லக்னத்துக்கு போடுறேன் பாருங்க, ஒரு லக்னத்துக்கு போடுறேன். இந்த குருவும் கேதுவும் எப்படி அமையணும், இந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அமையும், எந்த அளவுக்குள்ள யோகத்தை கொடுக்கும், எந்த வகையான வகையில பணத்தை வர வைக்கும், எந்த வகையில நல்வழியில ஓரளவுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்தாலும் நல்வழியில செலவாகாத மாதிரிலாம் வரும் அமைப்புகள் வரும். அது வந்து கிரகம் லக்னம் குரு இருக்கும் வீடு இதற்கு தகுந்த மாதிரி மாறுங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. குரு அணி லக்னத்துக்கு வரும்போது நல்லா இருக்குங்க. இல்ல சுக்கிரன் அணி லக்னத்துக்கு வந்து அவங்க குருவும் கேதுவும் ஒரு இடத்துல இருந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்தா அது ஒரு மாதிரி, அதாவது பெரிய நல்ல பலன்களா இருக்காது அப்படிங்கிறது தான். இப்போ நான் வந்து நம்ம கடக லக்னத்துக்கு பண்றேன் பாருங்க. கடக லக்னத்துக்கு 8ல் குருவும் கேதுவும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் பண்றேன். சாரி, இப்போ பார்த்துக்கோங்க, நான் கடக லக்னம் போட்டிருக்கேங்க. கடக லக்னத்திற்கு 1 2 3 பார்த்துக்கோங்க. கடக லக்னம் 1 2 3 4 5 6 6 குடையவர் குருங்க, 7 8 9 குடையவர் குருங்க. இப்படி இருக்க இந்த லக்னத்திற்கு 6 9 குடையவராகி குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கே கேது சேர்ந்திருக்காரு. இதுதாங்க அமைப்பு. அவர் பொதுவாக கேட்டிருந்தாரு 8ல் குருவும் கேது சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் போட்டிருக்குது என்னன்னா, ஒவ்வொரு லக்னத்துக்கும் அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல கடக லக்னத்துக்கு நான் சொல்றேன். கடக லக்னத்துக்கு நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கடக லக்னத்திற்கு 6க்கு 9 குடையவரா வந்து 6 குடையவர் 8ல் அமைகிறார். இதுதாங்க விஷயம். அவரு 6 குடையவரா 8ல் உட்கார்ந்து அவரு கூட கேது சேரும்போது எப்படி இந்த அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 குடையவர் அடுத்தவங்க பணம், அவ்வளவுதாங்க. அடுத்தவங்க பணமோ இல்ல திடீர் அதிர்ஷ்டம், எப்படி லாட்டரியில பணம் கிடைக்கிறது, அவங்களுக்கு லாட்டரி மாதிரி வேற பெரிய சொத்து கிடைக்கிறது, இல்லைன்னா சம்பந்தமே இல்லாம சொத்து கிடைக்கிறது, இல்லாட்டினா லாட்டரியிலே பணம் விழுகிறது, அதுவே வரும். லாட்டரியில பணம் விழுகிறவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதாங்க கணக்கு. லாட்டரியில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு திசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிருவாங்க. என்ன காரணம், 8ல் இலங்க இருக்காங்க. நீங்க 8ல் இருக்கிறதுக்கு இப்படி பேசுறீங்களா? 6 குடையவர் 6 8 12 விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கணக்கு தான். இந்த கணக்குல இதுக்கு 8ல் வந்து அமையும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த லக்னத்திற்கு குரு 6 குடையவர் 8ல் இருக்கிறதே கோடீஸ்வர யோகம். 6 குடையவர் 8ல் இருந்தாரே நல்ல யோகம். இருந்தாலும் கேதுவும் சேர்ந்துட்டா சரியான யோகங்க. இன்னொரு நல்லா பார்த்துக்கோங்க, அவரு 2ஆம் வீட்டை வேற பார்ப்பாரு குரு. அந்த அமைப்பு இருந்து அந்த அந்த இந்த அமைப்புல வந்துட்டு இவருக்கு வேற எந்த திசை நடந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும். ஆனா திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு லக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த அமைப்பு இந்த குருவும் கேதுவும் 8ல் இருக்கும்போது இந்த ஜாதகருக்கு அமையுங்க. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கும் என்ன அப்படிலாம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது குருவும் கேதுவும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அதுவும் 8ல் இருந்தா எப்படி இருக்கும். இப்போ அதைத்தான் பார்க்குறோம். எப்படி பார்க்கும்போது இந்த லக்னத்திற்கு இவர் நல்ல வழியில் தாங்க கொடுப்பாரு. ஏன்னா 6 குடையவராச்சுங்க, 8ல் இருந்தவர் தவறான வழியெல்லாம் வராதுங்க இவருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவுக்கு லக்னாதிபதி நட்பு கிரகமா வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ வர்ற பணமும் திடீர் கஷ்டமா இருக்கும், அதே சமயம் இந்த பணம் நிற்குங்க, உங்கள்கிட்ட நிலையா சொத்து அமையுங்க. ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம் விபரீத ராஜயோகம் வந்திருக்குங்க, வந்துட்டு அவ்வளவு வந்தது பூரா அப்படி எடுத்துட்டு போயிடுச்சு. அப்படி அந்த மாதிரி இந்த லக்னத்திற்கு இந்த குருவும் கேதுவும் கெடுதல் செய்ய மாட்டார்கள். அதாவது சுருக்கமா சொல்ல போனா, இவர் சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தா கூட பெரிய பணக்கார கோடீஸ்வரன் ஆகி இவங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்குங்க. இதுதாங்க கணக்கு. இந்த 5 கூடைய செவ்வாயும் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த குழந்தைங்களும் ரொம்ப டாப்பா இருப்பாங்க. இதுதான் கணக்கு. இப்படி நம்ம பார்த்துக்கணும். 6 குடையவர் 8ல், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த குரு மட்டுமே 6 குடையவர் 8ல் இருந்தாலே யோகம். அதுவும் இல்லாம கேதுவோட சேர்றது ரொம்ப டாப்புங்க. இதுதாங்க. இப்படி இருக்க இந்த குருவையும் கேதுவையும் சந்திரன் உச்சம் அடைஞ்சிட்டாருங்க, சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இந்த லக்னாதிபதிக்கு அவ்வளவு யோகமும் கிடைக்குங்க. இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, 11ஆம் இடம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் அடைவது நல்ல யோகம்.
10வதுக்கு லக்னாதிபதியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. குருவுக்கு கேந்திரத்துல சந்திரன் வருவார். இந்த மாதிரி அமையணுங்க. 8ல குருவும் கேதுவும் இருந்தா இந்த கடக லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகங்க. சொல்ல போனா சூரியன் மட்டும் நல்லாலாம் இருந்துட்டாருன்னு வச்சுங்களேன், இவங்களுக்குலாம் வந்து அரசியல்லே பெரிய ஆளா இருப்பாங்க. இல்லைங்க அரசியல்லாம் வேணாங்க, சூரியனும் சரியில்லைங்க, அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். நார்மல் பர்சனா எடுத்துக்கிட்டா கூட இவருக்கு இந்த குருவும் கேதுவும் பெரிய யோகத்தை கொடுத்துருவாங்க. இது நான் கொடுத்துருக்கிறது கடக லக்கணத்திற்கு கொடுத்துருக்கேன். மத்த லக்கணத்திற்கும் 8ல இருக்கிறது நல்லது. ஆனா குருவனுடைய அணியான குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் வீடு லக்னமாகி இருக்கிறது மிகச்சிறப்பு. இல்லைங்க சுக்கிரன், புதன், சனியோட வீடுகளா லக்னமாகி குருவும் கேதுவும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து வர்ற வழி பணங்கள் வந்து அந்த லக்னத்தை பொறுத்து மாறும். எந்த அளவுக்கு எப்படி இருந்து வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த அணிக்கு வந்து இவர் வந்து குருவோட அணியோட லக்னமா இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பாரு. நல்ல வழியில வரும், நல்லா இருக்கும், வேணுங்கிற செல்வங்கள் சேரும். இதுதாங்க கணக்கு. அடுத்த வீடியோல நான் போடுறேன் வேற லக்னத்துக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நான். தேங்க்ஸ். இப்போ இந்த குருவும் கேதுவை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடணுங்க. இந்த லாட்டரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, லாட்டரியில யோகம் அடிக்கிறதெல்லாம் இந்த லக்னமாகி உங்களுக்கு குருவும் கேதுவும் இருக்கான்னு பாருங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு யோகம் அமைக்கும். குருவுக்கு திசையும் வந்துருச்சுங்க. இல்லைங்க கேது திசையா நடந்துட்டு இருக்குதுங்க, சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் கிடைச்சிட்டே இருக்குங்க. அதனால லாட்டரி யோகம் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பொதுவா நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6 8 கேது கூட இப்படி அமையணுங்க. இப்படி அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு லாட்டரி யோகம் சூப்பரா இருக்குங்க. திடீர் பண வரவு, விபரீத ராஜயோகம் சொல்ற பார்த்தீங்களா, இந்த விபரீத ராஜயோகம் இவங்களுக்கு அந்த செல்வத்தை வெளியே போடாம அப்படியே வச்சு உச்சத்துக்கே கொண்டு போகும். இதுதாங்க இதுல வித்தியாசம். ஆனா அடுத்த லக்கணத்துக்கு என்னங்கிறது நான் போடுறேன்.